இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணாரான்னு தெரியாது. அதுக்குள்ள கொங்குக்கு போய் அங்கே வாக்கு சதவீதம் சரிவு வரைக்கும் நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட ரோட் ஷோ எவ்வளவு சரிஞ்சிருந்ததுன்னு நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால திமுகவோட வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. இன்னொன்னு செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்கறாங்க. நாங்க செங்கோட்டையில் பிடித்ததை ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவே தவிர செங்கோட்டையன் என்ன செய்யறாருன்னு பாக்குறது என் வேலை இல்லை. அதனால செங்கோட்டையை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை. அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவறானது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு அவரு போராட்டம் நடத்துறாரு. 14ஆம் தேதி ஓட்சோரியை பத்தி காங்கிரஸ் தலைநகர்ல போராட்டம் நடத்துறாங்களாம். யாருமே கூட சேர மாட்டேன்ட்டாங்களாம். எதுக்குங்க போராட்டம் நடத்துறீங்க? ஆக தோல்வி அடைய போகிறார்கள் நிச்சயமா இந்த கூட்டணி. ஆக தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். ஆக முதலே எஸ்ஐஆர் காரணத்தை சொல்லிட்டோம்னா எஸ்ஐஆர்னால நான் தோத்து போயிட்டேன் முதல்ல காரணம் சொல்லலாம். இது கலைஞர் கருணாநிதிட்ட இருந்து கிடைத்த பாடம் இவங்களுக்குலாம். அவர் அப்படிதான் முதல்ல எழுதி வச்சிருவார், டிராஃப்ட் பண்ணி வச்சிருவாரு. சில நேரம் போஸ்டர் அடிச்சு ஏமாறுவாங்க, சில நேரம் கட்டுரை எழுதி வச்சிருவாங்க. ஓ நம்ம தோக்க போறோம் அதனால இப்படிலாம் நம்ம அப்படின்னு. அதனால அது மாதிரி எஸ்ஐஆர் என்றாலே சார் என்றாலே திமுகவுக்கு கொஞ்சம் தொடர் நடுக்கம் தான். ஆக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு அதுக்கு பத்தி அவங்க தோல்வியின் முன்னதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தான் நான் சொல்ல முடியும். பதினஞ்சாம் தேதி வெயிட் பண்ணுவோம்ப்பா. எல்லாருமே தான் வெயிட் பண்ணணும். எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது, அரசியல் ஜோசியெல்லாம் தெரியாது எனக்கு. கட்சி எதுவும் விலகலப்பா. எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே பெரிய கட்சிகள். ஒன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, இன்னொன்று தமிழகத்தை ஆண்ட கட்சி. இதுக்கு மேல என்ன பெரிய கட்சி வேணும்? ஆக ரெண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்னால் எங்களுக்கு எது வந்தாலும் அது போனஸ் தான். அதனால இந்த கட்சி, இந்த இரண்டு கட்சியும் எங்களுக்கு வெற்றிக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க சில கட்சிகள் இணைய வேண்டும் நினைக்கிறோமே தவிர வெற்றி தோல்வியின் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக தவிர மற்றபடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டு கட்சிகளுமே பெரிய கட்சிகள் தான். ஆக பீகார்ல எப்படி இரண்டு பிரதான கட்சி, அப்புறம் சின்ன கட்சிகள், அதே போல் நாங்கள் வெற்றி பெறுவோம்.